request our beloved principal to deliver welcome address. எங்களது மதிப்பிற்குரிய பள்ளி முதல்வர் அவர்கள் வரவேற்புரை வழங்க அன்புடன் அழைக்கிறோம். Good evening to everyone. It gives me immense pleasure to welcome you all to our annual day celebration. Today is a very special occasion for all of us as we come together to celebrate the achievement, talents and hard work of our students. First of all, I extend a warm and hearty welcome to our chief guest, Dr. Wasim Bari sir and Madam Mubina Sultana ma'am. We are honored by your gracious presence and we thank you for taking your valuable time to be with us today. Thank you, sir. First, I also extend my respectful welcome to our correspondent sir who gives constant support, guidance and encouragement help our school grow stronger every day. A warm welcome to our beloved teachers who work to dedicate and love to shape the future of every student. I would also like to welcome all the parents who trust, support and cooperate means so much to us. Your presence today adds joy and value to the celebration. And my dear students, a very special welcome to all of you. This day is all about your talent, efforts and success. Enjoy the program and make the evening memorable. Annual day is just not a celebration, but a moment of appreciate the journey of learning, growth and achievement. Let us all enjoy the wonderful evening with happiness and pride. Thank you all once again for your presence. Thank you. Now I request our correspondent sir to honor our chief guest Wasim Bari sir. Now I request our principal to honor our chief guest Mubina Sultana ma'am. Next, I request our principal to present annual report for the year 2025 to 2026. அன்புடைய பெற்றோர்களே, எங்கள் பள்ளி அரசு அங்கீகாரம் பெற்றது என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். வருகின்ற ஆண்டு எல்கேஜி முதல் 8ஆம் வகுப்பு வரை அட்மிஷன் நடைபெறும் என்பதை மகிழ்ச்சியுடன் தெரிவித்துக் கொள்கிறோம். இது எங்கள் பள்ளிக்கான ஒரு முக்கியமான மைல்கல்லாகவும் எங்கள் அனைவருக்கும் பெருமையான தருணமாகவும் உள்ளது. இந்த அங்கீகாரத்துடன் எங்கள் பள்ளி தொடர்ந்து தரமான கல்வி, ஒழுக்கம் மற்றும் ஒவ்வொரு குழந்தையின் முழுமையான வளர்ச்சியை வழங்கி வருகிறது என்பதை உறுதிப்படுத்துகிறோம். எங்களுக்கு தொடர்ந்து ஆதரவு மற்றும் நம்பிக்கை அளித்து வரும் அனைத்து பெற்றோர்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்கள் குழந்தைகளின் பிரகாசமான எதிர்காலத்திற்கு நாம் அனைவரும் ஒன்றிணைந்து தொடர்ந்து செயல்படுவோம். இந்த கல்வியாண்டிற்கான எங்கள் பள்ளியின் ஆண்டு அறிக்கை வழங்குவதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த ஆண்டு எங்கள் பள்ளி கல்வி முன்னேற்றத்திலும் மாணவர்களின் முழுமையான வளர்ச்சியிலும் சிறப்பான முன்னேற்றத்தை கண்டுள்ளது. மாணவர்களின் திறமைகளை வெளிப்படுத்த பல்வேறு கூடுதல் மற்றும் இணை செயல்பாடுகள் தொடர்ந்து நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களுக்கு நடைமுறை அறிவை வளர்க்க கல்வி சுற்றுலா ஏற்பாடு செய்யப்பட்டது. இது அவர்களின் அறிவை விரிவுபடுத்த உதவியது. மேலும் எங்கள் பள்ளியில் அறிவியல் கண்காட்சி, சயின்ஸ் எக்ஸிபிஷன் மற்றும் ரொபோட்டிக் கண்காட்சி சிறப்பாக நடத்தப்பட்டது. இதில் மாணவர்கள்
மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்று தங்கள் புதுமையான சிந்தனைகளை வெளிப்படுத்தினர். மாணவர்களின் உடல் ஆரோக்கியம் மற்றும் ஒழுக்கத்தை மேம்படுத்த கராத்தே மற்றும் சிலம்பம் போன்ற பயிற்சிகள் வழங்கப்பட்டு வருகின்றன. எங்கள் பள்ளியில் ஒவ்வொரு மாணவர்களுக்கும் தனிப்பட்ட கவனம் அளிக்கப்படுகிறது. குறிப்பாக வருகை குறைவாக உள்ள மாணவர்கள் மற்றும் மெதுவாக கற்றுக்கொள்ளும் மாணவர்களுக்கு சிறப்பு பயிற்சி மற்றும் வழிகாட்டுதல் வழங்கப்படுகிறது. மாணவர்களின் படைப்பாற்றலை ஊக்குவிக்கும் விதமாக சிறந்த திட்ட பரிசு போன்றவை வழங்கப்படுகிறது. மாணவர்கள் தன்னம்பிக்கையுடன் பேச்சு திறனை வளர்க்க ஸ்போக்கன் கிளாஸ், வாராந்திர பேச்சு போட்டி போன்ற வகுப்புகள், கிராமர் வகுப்புகள் இவை அனைத்தும் முறையாக நடத்தப்பட்டு வருகிறது. எங்கள் ஆசிரியர்கள் மிகுந்த அர்ப்பணிப்புடன் ஒவ்வொரு மாணவர்களையும் வழிநடத்தி வருகின்றனர். கல்வியுடன் சேர்ந்து ஒழுக்கம், நல்ல பண்புகள் மற்றும் பொறுப்புணர்வுகள் ஆகியவற்றை வளர்க்க நாம் முக்கியத்துவம் அளிக்கிறோம். எங்கள் பள்ளிக்கு தொடர்ந்து ஆதரவு அளித்து வரும் அனைத்து பெற்றோர்களுக்கும் எங்கள் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். நாம் அனைவரும் இணைந்து எங்கள் மாணவர்களின் ஒளிமயமான எதிர்காலத்திற்காக தொடர்ந்து பாடுபடுவோம் என்று உறுதியளித்து விடைபெறுகிறேன். நன்றி. Thank you, madam, for your nice address. We are proud to be the students of this school. We kindly request our chief guest, Dr. Mubina Sultana, madam, to address our audience. Respected correspondent sir, respected principal Jhansi Rani ma'am, eminent guest Dr. Wasim Bari sir. So assalamu alaikum, the beloved students of this Hira Matriculation School and the proud parents, good evening to all of you. ஸோ இங்கே இன்னைக்கு ஹீரோ யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் தான் இந்த ஆனுவல் டே ஃபங்க்ஷனுடைய ஹீரோஸ் இல்லையா? எஸ், could I get a guess? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா ஸ்கூலுக்கும் சரி பேரண்ட்ஸுக்கும் சரி இந்த ஸ்டூடெண்ட்ஸ் உடைய எதிர்காலம் தான், அவங்களுடைய ஃப்யூச்சர் தான் முக்கியம். அவங்க எவ்வளோ பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, அவங்க எஜுகேஷனில் எவ்வளோ சிறந்ததாக வராங்க, அடுத்த கட்டத்துக்கு அவங்க எப்படி நகர்றாங்க, அதுதான் முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது இல்லையா? ஸோ இங்கே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட்டான எஜுகேஷன் கொடுக்கறதுல, ஸ்டூடெண்ட்ஸுக்கு பெஸ்ட்டான எஜுகேஷன் ப்ரொவைட் பண்ணுறதுல ஹிரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் என்னென்ன எஃபர்ட்ஸ் எவ்வளோ தூரத்துக்கு ப்ரொவைட் பண்ண முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு அவங்களுடைய கமிட்மெண்ட், அவங்களுடைய டெடிகேஷன் எல்லாமே இருக்குது. ஆனால் எஜுகேஷன் அப்படின்றது ஒரு மும்முரமாக மட்டும் செயல்பட்டால் முடியாது. இது ஸ்டூடெண்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷனும் தேவை, பேரண்ட்ஸுடைய கான்ட்ரிபியூஷனும் தேவை, அட் த சேம் டைம் ஸ்கூலுடைய கமிட்மெண்ட், அவங்க ப்ரொவைட் பண்ணக்கூடிய எஜுகேஷன், அவங்களுடைய அந்த லேர்னிங் மெத்தடாலஜிஸ், இது எல்லாமே முக்கியம்தான். நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம ஸ்கூலுக்கு குழந்தைய அமுச்சிட்டு அதனோட நம்மளுடைய டியூட்டி முடிஞ்சுது அப்படின்னு நினைக்கிறோம். அது கிடையாது. குழந்தையுடைய முதல் பள்ளிக்கூடமே எது அப்படின்னா தாயினுடைய மடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ வீட்டில் ஒரு சில விஷயங்கள், அந்த எக்ஸ்பீரியன்சஸ், வீட்டில் சொல்லி கொடுக்கக்கூடிய விஷயங்கள், வேல்யூஸ், இதையெல்லாம் கொண்டு தான் குழந்தைங்க ஸ்கூலுக்கு வராங்க. ஸோ அதுதான் ஃபவுண்டேஷன். அப்போது பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நாம் அந்த குழந்தைங்களுக்கு என்ன கொடுக்குறோம்? வீட்டில் நம்ம சண்டை போட்டுட்டு இருக்கிறத குழந்தைங்க பார்க்குறாங்க அப்படின்னா அந்த வளர்ப்பு பருவத்தில் இருக்கக்கூடிய குழந்தைங்களுடைய மனநிலை பாதிக்கப்படுது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு அந்த குழந்தைங்க முன்னாடி சண்டை போடுறத நம்ம தவிர்க்கலாம். அடுத்ததாக என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சில விஷயங்கள் குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுக்குறோம். பொய் சொல்லக்கூடாது, யாரையுமே திட்டக்கூடாது, ஃபவுல் லாங்குவேஜ், கெட்ட வார்த்தைகள் யூஸ் பண்ணக்கூடாது. ஆனால் இப்படி சொல்லக்கூடிய நாமளே ஒரு சில நேரங்களில் என்ன பண்ணுறோம், பெரும்பாலும் நம்ம குழந்தைங்க அதை அப்சர்வ் பண்ணுற மாதிரி நம்ம நடந்துக்கிறோம். ஸோ இங்கே என்ன முக்கியமான ஒரு கீ டேக்அவே மெசேஜ் ஃபார் யூ ஆல் அப்படின்னா நம்ம குழந்தைகிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்குறோமோ அதுக்கான ஒரு சிறந்த ரோல் மாடலாக நம்ம இருக்கணும். ஸோ குழந்தைகிட்ட இருந்து மதிப்பு, அந்த ரெஸ்பெக்ட் எதிர்பார்க்குறீங்களா, முதல்ல கொடுக்க ஆரம்பிங்க. கிவ் ரெஸ்பெக்ட் அண்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ கொடுக்கறது மூலியமாக நம்ம திரும்ப குழந்தைகிட்ட இருந்து எடுத்துக்க முடியும். நம்ம வெறுமே அவங்களுக்கு விஷ் பண்ணு, அவங்களுக்கு மதிப்பு கொடு, அப்படி நடந்துக்கோ இப்படி நடந்துக்கோன்னு சொல்கிறோம். ஆனால் நம்ம பிஹேவியரில் அது இல்லை அப்படின்னும் போது குழந்தை கன்ஃபியூஸ் ஆகுது.
என்ன நம்ம அவங்க சொல்கிறதுக்கும் நம்ம பார்க்குறதுக்குமே வித்தியாசம் இருக்கே, நம்ம எப்படி நடந்துக்கிறது அப்படின்ற ஒரு கன்ஃபியூஷன் வருது. நம்ம எல்லாருமே இப்போது ஒரு நவீனமான ஒரு காலகட்டத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம், கரெக்டாக? ஸோ எல்லாருமே வந்து டிஜிட்டல் உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்கோம். முன்ன மாதிரி ஒரு 30 வருஷம் 40 வருஷத்துக்கு முன்னாடி இருந்த மாதிரி இல்லை, எல்லாமே மாறி போச்சு. டிஜிட்டல் உலகத்துக்கு நம்ம எல்லாருமே வந்துட்டோம். இப்போது குழந்தைங்களுடைய எக்ஸ்போஷர் நம்ம குழந்தை பருவத்தில் இருந்த மாதிரி இல்லை. ரொம்ப லிமிட்டடான கார்ட்டூன் சீரீஸ்க்கு தான் நமக்குலாம் எக்ஸ்போஷர் இருந்தது. ஆனால் இப்போ குழந்தைங்களுக்கு அதிகமான எக்ஸ்போஷர்ஸ் இருக்குது, அது கண்ட்ரோல் பண்ணவே முடியாமல் இருக்குது. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, இப்போது நீங்கள் எல்லாருமே உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து ஒரு சிகரெட் பாக்கெட்டை கையில் கொடுப்பீங்களா? மாட்டீங்க. ஆல்கோஹால் பாட்டில் எடுத்து கொடுப்பீங்களா? கொடுக்க மாட்டோம். ஏன்னா சமுதாயத்தில் அதுக்கான அங்கீகாரம் இல்லை, அது தடைப்பட்ட ஒரு விஷயமாக இருக்குது. இதே அளவுக்கு போதைத்தன்மையையும் அடிமைத்தன்மையும் உருவாக்கக்கூடியது தான் நம்ம கையில் வச்சுருக்கக்கூடிய ஸ்மார்ட் ஃபோன்ஸ். அதை எடுத்து நம்ம சாதாரணமாக நம்ம குழந்தைங்க கிட்ட கொடுத்துட்றோம். அவங்களுடைய வளர்ப்பு பருவம், அந்த மூல வளர்ச்சி, அவங்களுடைய ஃபிசிக்கல் டெவலப்மெண்ட், இது எல்லாம் அவங்க பார்க்கக்கூடிய விஷயங்களால் நிர்ணயிக்கப்படுது. ஸோ எந்த ஒரு வயது வரம்பும் இல்லாமல் அவங்களுடைய வயதுக்கு அதிகமான விஷயங்கள் அவங்க எக்ஸ்போஸ் ஆகிறாங்க. ஸோ அது அவங்களுடைய மனநிலையை பாதிக்கக்கூடிய வகையில் இருக்குது. ஸோ இந்த சோஷியல் மீடியாவை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணக்கூடிய ஒரு கட்டாயத்தில் நம்ம அதிகமாக இருக்கோம். குழந்தைங்களுடைய மைண்ட் எப்படின்னா ரொம்ப வந்து ஒரு எனர்ஜெட்டிக்கான ஒரு யங் மைண்ட் இல்லையா? இந்த மைண்டு தான் நாளைய சமுதாயத்தினுடைய ஒரு ஹோப். இந்த சமுதாயம் ஒரு வளர்ச்சி பெறணும்னா நம்ம குழந்தைங்க வந்து இந்த ப்ரெசன்ட் ஜெனரேஷன் உருவாகி வரணும். இவங்களில் ஒரு அட்வொகேட், ஒரு ப்ரொஃபஸர், ஒரு டாக்டர், ஒரு இன்ஜினியர் அப்படின்னு உருவாகி வரணும். ஸோ இந்த மைண்ட்ஸ் எல்லாம் கரப்ட் ஆகாதபடிக்கு பார்க்கக்கூடிய பொறுப்பு பேரண்ட்ஸ்து முதல் கட்டமாக இருக்குது. அது தொடர்ந்து ஸ்கூலுடைய பொறுப்பும் இருக்குது. ஸோ இங்கே என்ன அப்படின்னா, நம்ம பார்க்கக்கூடிய இந்த நவீன உலகத்தில் நிறைய கேஜெட்ஸ், அதாவது இந்த ஸ்மார்ட் ஃபோன், லேப்டாப், ஐபேட் இதெல்லாம் இருக்குது. அதில் நிறைய ஆப்ஸ், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், யூடியூப். எத்தனை பேர் பார்ப்பீங்க ஸ்டூடெண்ட்ஸ்? எத்தனை பேருக்கு ஃபேஸ்புக், இன்ஸ்டா, யூடியூப்லாம் பிடிக்கும்? கையை தூக்குங்க பார்ப்போம். ஓகே. ஸோ இந்த மாதிரி நிறைய கண்டென்ட்ஸுக்கு எக்ஸ்போஸ் ஆகிறதுனால என்ன ஆகுதுன்னா, இவங்களுடைய மென்டல் டெவலப்மெண்ட் பாதிக்கப்படுது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த ஆப்ஸ்லாம் இருக்குதுல்ல, இது எப்படி வடிவமைக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, எப்படியாவது பார்வையாளர்களுடைய நேரத்தை நம்ம அதிகரிச்சிடணும். ஒன்ஸ் அவங்க அந்த சோஷியல் மீடியாக்குள்ளார வராங்கன்னா அந்த ஆப்பை விட்டு வெளியிலேயே போகக்கூடாது. அந்த ஒரு மனநிலையை வச்சு தான் உருவாக்கப்பட்டது. ஸோ நம்ம தேய்ச்சிக்கிட்டே இருக்கோம், அந்த ஸ்க்ரீனை ஸ்க்ரோல் பண்ணிக்கிட்டே இருக்கோம். நமக்கு பிடித்தமான விஷயங்கள் ஒன்றுக்கு அடுத்து ஒன்று, இது பாருங்கள் அது பாருங்கள் அப்படின்ற ஒரு சஜஷன், நோட்டிஃபிகேஷன்ஸ் அப்படின்னு நமக்கு வந்துக்கிட்டே இருக்குது. இது வந்து ஒரு அலார்மிங்கான ஒரு விஷயமாக இருக்குது. நம்ம குழந்தைங்கள நாம் இதிலேருந்து ப்ரொடெக்ட் பண்ண வேண்டியது நம்ம ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இப்போ இந்த லைன்ஸ்லலாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரண்ட் பாஞ்சிட்டு இருக்கு இல்லையா? அந்த மாதிரி ஒரு பவர்ஃபுல்லான எனர்ஜி தான் நம்ம குழந்தைங்களுடைய எனர்ஜி. அந்த எனர்ஜியை வந்து நம்ம பாசிட்டிவ் டைரக்ஷன் கொடுக்கணும். ஒரு பாசிட்டிவ் சேனலைசேஷன் கொடுத்தால் மட்டுமே தான் நீங்கள் எல்லாரும் எதிர்பார்க்குற மாதிரி, நாம் எதிர்பார்க்குற மாதிரி இந்த யங் ஜெனரேஷனை ஒரு நல்ல சமுதாயமாக உருவாக்க முடியும். சமுதாயத்துக்கும் ஒரு தேசத்துக்கும் ஒரு நல்ல சிட்டிசன்ஸ், உங்கள் குடும்பத்தை நிலைநிறுத்தக்கூடிய ஒரு இண்டிவிஜுவலாக உருவாக்கணும் அப்படின்னா நாம் அவங்களுக்கு ஒரு நல்ல எஜுகேஷனை ப்ரொவைட் பண்ணணும். ஏன்னா இந்த நவீன உலகத்தில் எது சரி எது தப்புன்றதே கிடையாது. ஈஸி ஆக்சஸ். ஸ்மோக்கிங், ஆல்கோஹால்லாம் அவ்வளோ ஈஸியாக நம்ம கைக்கு வந்துடாது. ஆனால் சின்ன குழந்தையிலேயே நம்ம தூக்கி அந்த ஃபோனை கொடுத்துட்றோம். அதில் அந்த குழந்தை என்ன பார்க்குது, என்ன கண்டென்ட், என்ன மாதிரியான மனநிலையை குழந்தைக்கு உருவாக்குது, அந்த எந்த ஒரு தெளிவும் இல்லாமல் நாமளும் நம்ம வேலையில் நம்ம எங்கேஜாக இருக்கோம். ஸோ குழந்தைங்களுக்கு முக்கியமான அவசியம் என்ன அப்படின்னா, அவங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய அந்த கிஃப்ட்ஸோ அது கிடையாது. அவங்கக்கிட்ட நாம் நேரத்தை ஸ்பெண்ட் பண்ணணும். குழந்தை என்ன எதிர்கொள்ளுது, அதனுடைய ஏக்கங்கள் என்ன இருக்குது, பேரண்ட்ஸ் கிட்ட இருந்து அது என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுது, மன அளவில் என்ன போயிட்டுருக்கு அப்படின்றத நாம் பேசினா மட்டும் தெரிஞ்சுக்க முடியாது. நம்ம பெரும்பாலும் பேரண்ட்ஸாக என்ன பண்ணுறோம், இது பண்ணாத, அது பண்ணாத, இப்படி படி, இதுவாக முடியும், அதுவாக முடியும்னு அட்வைஸ் அடுக்கடுக்காக கொடுத்துக்கிட்டே இருக்கோம். முதல்ல அட்வைஸ் கொடுக்கறத காட்டிலும் அந்த குழந்தைக்கு என்ன நேரிடுது,
காது கொடுத்து கேளுங்க. ஸ்டார்டிங்கில் என்ன அப்படின்னா கொஞ்சம் உளறல் தான் இருக்கும். அம்மா இந்த ஃப்ரெண்ட் இப்படி பண்ணா, அது இருந்தது இது இருந்ததுன்னு ரொம்ப சில்லியாக தான் பேசுவாங்க. அதை நீங்கள் காது கொடுத்து கேட்க ஆரம்பிச்சிங்கன்னா அடுத்த கட்டமாக அவங்க மனசில் இருக்கக்கூடிய ஏக்கங்கள் வெளியில் வரும். அவங்க என்ன ஃபீல் பண்ணுறாங்க, அவங்களுக்கு என்ன ஆம்பிஷன் இருக்குது, என்ன எக்ஸ்பெக்டேஷன் உங்ககிட்ட இருந்திருக்கு, என்ன குறைபாடுகள் அவங்க பார்க்குறாங்க. ஸோ இது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. ஸோ ப்ராப்பரான எஜுகேஷன் மட்டும்தான் இவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய அந்த யங் அண்ட் வைப்ரண்ட் எனர்ஜியை ஸ்ட்ரீம்லைன் பண்ணி சரியான திசையை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அந்த ப்ராப்பரான எஜுகேஷன் கொடுக்கக்கூடிய வேலையை நம்ம ஸ்கூல் ஹீரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் சிறப்பாக செஞ்சிட்ருக்காங்க. இன்னமும் பல விஷயங்கள், எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸாக இருக்கலாம், குழந்தைங்களுக்கு ப்ளேவே மெத்தட்ஸாக இருக்கலாம், என்னென்ன கொடுத்து அந்த எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்ண முடியும், எப்படி இந்த குழந்தைங்களை ஒரு சிறந்த ஒரு அடுத்த கட்டத்துக்கு நம்ம நகர்த்த முடியும், பெட்டர் சிட்டிசன்ஸாக உருவாக்க முடியும். பெட்டர் சிட்டிசன்ஸ்ன்னு சொல்கிறத விட அவங்கள ஒரு பெட்டர் ஹியூமன் பீயிங்காக, நம்ம ப்ரோக்ரஸ் கார்டில் பார்க்குற மார்க்ஸ் மட்டும் எஜுகேஷன் கிடையாது. நம்ம என்ன கற்றுக்கிட்டோம், அதை எப்படி நம்ம வாழ்க்கையில் நடைமுறைப்படுத்துகிறோம், இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயங்களாக இருக்குது. ஸோ இதில் ரொம்பவே ஃபோக்கஸ்டாக இருக்காங்க. ஐ ரியலி அப்ரிஷியேட் த டீம் அண்ட் த மேனேஜ்மெண்ட் ஃபார் தேர் டெடிகேஷன். அவ்வளோ டெடிகேஷனோட என்ன செஞ்சால் நம்ம ஒரு பெட்டரான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டை கொடுக்க முடியும், அந்த ஃபோக்கஸ் இருக்குது இல்லையா, கண்டிப்பாக அவங்களுக்கு சக்ஸஸ், அவங்க ஸ்டூடெண்ட்ஸுமே வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான கரியரை எட்டுவாங்கங்கிற நம்பிக்கை இருக்குது. அடுத்ததாக சொல்லணும் அப்படின்னா டீச்சர்ஸுடைய எஃபர்ட். இப்போ இந்த குழந்தைங்களில் வந்து டாக்டராகவோ இன்ஜினியராகவோ அட்வொகேட்டாவோ வந்தாங்க அப்படின்னா ஆஸ் அ பேரண்ட்டாக நம்ம ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். கரெக்டாக? ஏன்னா அது நம்ம குழந்தை, நம்ம ரத்தம், நம்ம பிளட் டைஸ் இருக்குது. ஸோ அதில் எந்த ஒரு சர்ப்ரைஸும் கிடையாது. என் குழந்தை இப்படி வந்திருக்கு அப்படின்னு நம்ம பெருமையாக பேசிக்கிறோம். ஆனால் டீச்சர்ஸை யோசிச்சு பாருங்கள், இதே குழந்தைங்களில் நாளைக்கு ஒருத்தவங்க கலெக்டராகவோ டாக்டராகவோ வந்து நிற்கும் போது எந்த ஒரு இமோஷனல் டையும் இல்லாமல், எந்த ஒரு பிளட் பாண்டும் இல்லாமல் அவங்க பெருமையாக சொல்லிப்பாங்க என்னுடைய ஸ்டூடெண்ட் அப்படின்னு. ஸோ அந்த கனெக்ஷன் தான் டீச்சருக்கும் ஸ்டூடெண்ட்டுக்கும் இருக்கக்கூடிய பாண்ட். நாம் ஆஸ் அ பேரண்ட்டாக என்ன பண்ணணும்னா டீச்சர்ஸை மதிக்க கற்றுக்கோங்க. டீச்சர்ஸ் சொல்லக்கூடிய, பேரண்ட்ஸுக்கு அடுத்த கட்டமாக அவங்க எங்கே போகிறாங்க, டீச்சர்ஸ் கிட்ட தான் போகிறாங்க. ஸோ அந்த டீச்சர்ஸை நம்ம எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறது, அவங்க சொல்லக்கூடிய விஷயங்களை எப்படி அவங்க உள்வாங்கிறது அப்படின்றது முதற்கொண்டு நம்ம பேரண்ட்ஸுக்கும் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படின்றது இருக்குது. அப்போ தான் இந்த எஜுகேஷன் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒன் சைடட் அப்ரோச் கிடையவே கிடையாது. நம்ம டீச்சர்ஸுடைய கோஆப்ரேஷன் நமக்கு தேவை, அவங்களுடைய டெடிகேஷன், பாடத்தை எப்படி ஈஸியாக சுலபமாக கற்பிக்கிறது, அவங்க நாலேஜை உள்வாங்கினாங்களா இல்லையா, அந்த தெளிவு. அடுத்ததாக பேரண்ட்ஸ், குழந்தைங்களை எப்படி நாம் சப்போர்ட் பண்ணுறது, ஒரு சப்போர்ட்டிவ் என்விரான்மெண்ட் நம்ம வீட்டுக்குள்ளார க்ரியேட் பண்ணி கொடுக்கணும். அந்த குழந்தைங்க நிம்மதியாக போய் இருக்கக்கூடிய அந்த இலக்குகளை, கல்வியில் என்னென்ன இலக்குகள் இருக்கோ, நாம் நினைக்கிறோம் பேரண்ட்ஸாக இருக்கக்கூடிய நமக்கு தான் நிறைய டென்ஷன். நான் வந்து வேலையை பார்க்குறேன், நான் வந்து ஃபினான்ஷியலான விஷயங்களை பார்க்குறேன், இவனுக்கு என்ன இருக்குது, ஜாலியாக ஸ்கூலுக்கு போகிறான், அதையும் நான் தான் ஃபீஸ் கட்டி அனுப்புகிறேன், நான் தான் சமையல் செஞ்சு எல்லாத்தையுமே பேக் பண்ணி கொடுக்குறேன். ஆனால் அந்த குழந்தையுடைய நிலையிலேருந்து நினச்சி பாருங்கள், ஒரு அம்மாவுடைய அரவணைப்பை விட்டு ஸ்கூலுக்கு போகிறதே அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். அந்த படிப்பில் இருக்கக்கூடிய விஷயங்கள், அந்த நாலேஜை உள்வாங்கிறது கூட அவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்கான டாஸ்க் தான். அப்போ அவங்களுடைய பருவத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய நிலைப்பாடை புரிஞ்சுக்கிட்டு நம்ம அவங்களுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை க்ரியேட் பண்ணி தரணும். பெட்டரான ஒரு எக்ஸாம்பிளாக நாம் முதல்ல இருக்கணும். நம்ம ஃபேமிலியில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், அவங்க கூட எனக்கு ஆகலை, மாமியார் கூட ஆகலை, நாத்தனார் கூட ஆகலை, அந்த குழந்தைக்கும் அந்த ஹேட்ரட் அனாவசியமாக எக்ஸ்போஸ் பண்ண வேண்டிய தேவை நமக்கு கிடையாது. அந்த குழந்தையுடைய ரிலேஷன்ஷிப் அது பார்த்துக்குது. நம்மளுடைய பகை, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய நெகட்டிவிட்டி நம்மளோட போகட்டும் அப்படின்ற மனநிலையோட நம்ம ஒரு நல்ல என்விரான்மெண்ட்டை வீட்டில் நம்ம க்ரியேட் பண்ணி தரணும். அதுக்கு அடுத்த கட்டமாக தான் இருக்கக்கூடியது ஸ்கூலுடைய என்விரான்மெண்ட், செகண்டரி சப்போர்ட் சிஸ்டம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ அந்த விஷயங்கள் எல்லாம் கொண்டு இந்த குழந்தைங்க ஒரு சிறப்பான வல்லுநர்களாக உருவாவாங்க. சரியா? ஸோ நிறைய விஷயங்கள் பேசணும். குழந்தைங்களுடைய அந்த செல்ஃப் கான்ஃபிடென்ஸ், குழந்தைங்க வந்து எப்படி பேசுறது, அவங்களுடைய திறன்கள், படிப்பு வந்து வெறும் ப்ரோக்ரஸ் கார்டில் பார்க்கக்கூடிய மார்க்ஸ் மட்டும் கிடையாது. அவங்க எப்படி முன்னேறி போகிறாங்க, அவங்க கற்றுக்கிட்ட நாலேஜ் அவங்களால இம்ப்ளிமெண்ட் பண்ண முடியுதா, ஒரு நல்ல ஹியூமன் பீயிங்காக மாறி இருக்காங்களா,
இப்போ நீங்கள் நியூஸில் பார்த்தீங்கன்னா நிறைய வக்கரமான விஷயங்களை பார்க்க முடியும். நம்ம எல்லாருமே மனிதர்களுடைய உலகத்தில் தான் வாழ்கிறோமா அப்படின்ற அளவுக்கு கொஷின் மார்க் நமக்கு வருது. ஏன் இவ்வளோ கொடுமையான விஷயங்கள்லாம் செய்கிறாங்க அப்படின்னு. ஸோ இதுக்கெல்லாம் ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும்னா ஒரு சொல்யூஷன் என்னென்னா ப்ராப்பரான எஜுகேஷன். அந்த எஜுகேஷன் வெறும் ஸ்கூலுடைய ரெஸ்பான்சிபிலிட்டி மட்டும் இல்லை, ஒரு கொலாபரேட்டிவ் அப்ரோச். ஸ்டூடெண்ட்டோடைய டெடிகேஷன் வேணும், பேரண்ட்ஸுடைய கோஆப்ரேஷன் வேணும், டீச்சர்ஸ் அண்ட் ஸ்கூலுடைய மேனேஜ்மெண்ட்டுடைய டெடிகேஷன், அவங்களுடைய கமிட்மெண்ட்டும் வேணும். இது எல்லாம் இருந்தால் தான் நம்ம சிறந்த வல்லுநர்களை உருவாக்க முடியும். கண்டிப்பாக ஹிரா மெட்ரிகுலேஷன் ஸ்கூல் அந்த ஒரு எஃபர்ட்டை எடுத்திருக்காங்க, அவங்களால உருவாக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கை இருக்குது. ஐ விஷ் them all the best for their future endeavors and I wish all the students here all the very best. So thank you so much for having me here. It's pleasure being with you all. Thank you. Thank you, ma'am, for your nice and mind-blowing speech. We respect our another chief guest, Dr. Wasim Bari sir, to come forward to address our audience with his wise advice. In the name of Almighty, most gracious, most merciful, respected correspondent of Hira Matriculation School, Kallakurichi, Alhaj Muhammad Riyazuddin Sahib, the spiritual agony, உங்களுடைய கல்லூரி தாளாளர் அவர்களை வருக வருக ஒரு மிக கரவொலியுடன் வரவேற்போம். இந்த சப்தம் போதாது. மதியம் சாப்பிட்டீர்களா இல்லையா? நாங்கள் சென்னையிலிருந்து வந்திருக்கின்றோம். எங்களுக்காகவது அந்த கரவொலி எங்கள் காதுக்கு ஏற்ற மாதிரி அந்த ஒளியை கொடுங்கள். இதுவும் போதாது. சூப்பர்லேட்டிவ் டிகிரி கடைசி ரோ கொடுக்கின்ற அந்த கரவொலி எங்களுக்கு கேட்க வேண்டும். மிக அதிகமாக கொடுங்கள். கிளாப்பிங் இஸ் a வைப்ரண்ட் எனர்ஜி. நாங்கள் நினைக்கிறோம் கிளாப் என்பது அது ஒரு ஆக்வர்டு என்று இல்லை. அதுவும் ஒரு விதமான ஒரு எனர்ஜி கொடுக்கின்ற ஒரு எக்ஸசைஸ், ஒரு விதம். ஆக அவ்வப்போது அது அந்த கிளாப் touching both the palms, it's better for our vibration and this blood circulation. Thank you. இந்த கல்வி ஸ்தானத்தினுடைய ஆண்டு அறிக்கை மிக அழகாக வாசித்த இக்கல்லூரி இந்த பள்ளியின் முதல்வர் திருமதி ஜான்சி ராணி, தி அக்செப்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பான்சிபிலிட்டி. லெட்ஸ் வெல்கம் யுவர் பிரின்சிபல் மேடம் வித் a warming applause. Big applause. Energetic applause. நான் ஒரு ரெக்வெஸ்ட் பண்ணக்கூடாது, உங்களால் அது வர வேண்டும். Big applause. Yes, I hope you will continue the same. Yeah, பாருங்க. Okay. One of the glittering stars of this gathering, Dr. Mubin Sultana Madam, the charming and scintillating personality. Let us welcome Madam with a big applause, please. சாதாரண personality கிடையாது மேடம். ரொம்ப வாண்டடாக மேடம் இன்னைக்கு உங்களுடைய கரஸ்பாண்ட் அவர்கள் அவங்களோட டேட் வாங்கி இந்த விழாவிற்கு நீங்கள் வந்து நம்முடைய குழந்தைகளுடைய பெற்றோர்களுக்கும் மற்றும் பார்வையாளர்களுக்கும் நீங்கள் உங்களுடைய கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்ள வேண்டும் என்று அவர்களையும் அழைத்ததற்கு கல்லூரி உங்களுடைய பள்ளி தாளாளர் அவர்கள் அவரை இங்கே அழைத்திருக்கிறார். மிக அருமையான அவர்கள் கருத்தை வைத்திருக்கிறார். இத்தகைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டு உங்களுடைய அனுதின வாழ்க்கையில் அதை பின்பற்றுமாறு நான் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். The beautiful comparing is being rendered by who is that girl? What is her name? Faiza. Faiza அவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு கரவொலி கொடுங்கள். பாருங்கள், சிறிய சிறுமி மிக அழகாக அந்த நிகழ்ச்சியை தொகுப்போது அது ஒரு ஆர்ட், அது ஒரு கலை. எந்த ஒரு குறை இல்லாமல் எப்படி நிகழ்ச்சி ஆரம்பமானது, எப்படி அந்த நிகழ்ச்சியுடைய அந்த தொகுப்பு சென்று கொண்டிருக்கிறது, இன்னும் பல நிகழ்ச்சிகள் வரும் என்றற்கு பின்பு மாணவர்களுடைய கலை நிகழ்ச்சிகள்லாம் நடைபெறும். ஆக comparing is a good art. Everything we should take into consideration in our day-to-day life. Mr. Imran who has come all the way from Chennai. Let us welcome Mr. Imran also for having here. பொதுவாக
நம்முடைய தமிழ் தாழ்வாழ்த்து என்றால் எப்பொழுதும் இருக்கின்ற போன்று அது ஒரு ரெக்கார்டிங்காக இருக்கும். ஆனால் இங்கு பாருங்கள், ஒரு வித்தியாசமான தமிழ் தாழ்வாழ்த்து. மாணவியர்கள் அவர்களுடைய ஒரு குரூப் சேர்ந்து அந்த இனிமையான குரலை அவர்கள் வெளிப்பாட்டு செய்தார்கள். மை கங்க்ராச்சுலேஷன்ஸ் டு ஆல் தி கேர்ள்ஸ். ப்ளீஸ் ஸ்டாண்ட். ஃபோட்டோ சார், ப்ளீஸ் டேக் த பியூட்டிஃபுல் ஃபோட்டோ. ஒரு ஃபோட்டோ எடுங்க இந்த மாணவர்களுக்கு. ஸ்டேஜ்க்கு வாங்கம்மா, எல்லாரும் ஸ்டேஜ்க்கு வாங்க. சீஃப் கெஸ்ட் கூட ஒரு ஃபோட்டோ எடுங்க, சீக்கிரம் வாங்க. இதெல்லாம் ஒரு நிகழ்வு, இதெல்லாம் ஒரு மெமரி. அண்டர்ஸ்டாண்ட்? எஸ், ப்ளீஸ் ஜாயின் வித் சீஃப் கெஸ்ட். நானும் சேர்ந்துக்கிறேன். தேங்க்யூ. நான் என்னுடைய பள்ளி பருவத்தில் எந்த ஒரு நிகழ்ச்சி இருந்தாலும் அந்த ஸ்பீச் காம்படிஷன், பேச்சு போட்டியில் நான் ஆர்வமுடன் பங்கேற்பேன். ஆனால் துரதிருஷ்டவசமாக அந்த காலத்தில் இத்தகைய ஃபோட்டோகிராஃபி எல்லாம் கிடையாது. 30 ஆண்டுகளுக்கு முன்பு, 32 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு மைக் வைக்கிறதே பெரிய விஷயம். எனக்கு சர்வசாதமாக ஃபோட்டோகிராஃபியும் வீடியோகிராஃபியும் அது ஒரு நிகழ்ச்சியுடைய ஒரு அங்கமாக ஆகிவிட்டது. இதெல்லாம் ஒரு நமக்கு நினைவுகள். இத்தகைய நினைவுகளை நாங்கள் அதை ஏற்றுக்கொண்டு மற்றவர்களும் அதை உருவாக்க வேண்டும் என்ற நோக்கத்தில் தான் இதெல்லாம் இந்த பரிமாற்றங்கள் நாங்கள் கொடுக்கின்றோம். ஸோ இப்பொழுது என்னுடைய மெயின் சப்ஜெக்டுக்கு நான் வருகிறேன். Really, it is a beautiful information that I learned that Hira Matriculation School has got the recognition from the government of Tamil Nadu in the academic year 2025-26. My congratulations and wishes to the management, the principal, the team members, the dedicated teachers, and the support given by the parents who has made their children and believe that this school will get an recognition, because without recognition there will be a question mark whether our children may go to the next level to the higher education or not. Shall we discontinue from this school, like so on. ஆக நீங்கள் பயப்பட வேண்டாம். உங்களுடைய குழந்தைகளை இதே பள்ளியில் அவங்களுடைய அந்த கல்வி வளர்ச்சியை வளர்த்து கொண்டு my suggestion to sir, once you get the recognition of 10th standard, please promote it to higher secondary also in the near future. மாணவர்கள் இதே பள்ளியில் அவர்களுடைய அந்த ஹையர் செகண்டரி மேல்நிலை படிப்பும் படித்து இந்த பள்ளியினுடைய முன்னால் சென்ற மாணவர்கள் என்ற அந்த சின்னத்தை வாங்க வேண்டும். அலுமினி என்ற அந்த பட்டத்தை அவர்கள் அதை பெருக வேண்டும் என்ற என்னுடைய துவா இந்நேரத்தில் நான் கூற ஆசைப்படுகின்றேன். அடுத்து ஆண்டு அறிக்கை வாசித்த நமது பள்ளி முதல்வர் அவர்கள் கூறினார்கள், இவ்வருடம் இந்த பள்ளியில் 2 முக்கியமான எக்ஸிபிஷன்ஸ் நடைபெற்றது என்று. ஒன்று அறிவியல், அதாவது சயின்ஸ் எக்ஸிபிஷன், மற்றும் நவீன காலத்தினுடைய இந்த கம்ப்யூட்டரிலிருந்து உருவாக்கப்பட்ட தத்தெடுத்தப்பட்ட ஒரு குழந்தை தான் இந்த ரோபோட்டிக்ஸ். 30 ஆண்டுகளுக்கு முன்பு கம்ப்யூட்டர் தான் தாயாக இருந்தது, இன்றைக்கு கம்ப்யூட்டர் குழந்தையாக இருந்தது. இப்பொழுது கம்ப்யூட்டர் தாயாக மாறிவிட்டு அதிலிருந்து வந்தது வடிவமைகள் தான் டேட்டா சயின்ஸ் என்று கூறப்படுகிறார்கள், ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் என்று கூறுகின்றோம், மற்றும் ரோபாட்டிக்ஸ் என்று கூறுகிறோம். நீங்கள் வியப்பீர்கள். இன்னும் 10 ஆண்டுகளில் நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இது 2026ஆம் ஆண்டாக இருக்கிறது. 2035இல் நீங்கள் பார்க்கலாம், வீட்டுகளில் ரோபோட்டிக்ஸ் வேலைக்காரன் அல்லது வேலைக்காரி இருக்கும். இது வரதான் போகிறது. 20 ஆண்டுகளுக்கு முன்பு மொபைல் ஃபோன் வரும் என்று சொன்னார்கள், எல்லாம் சிரித்தார்கள். அதெல்லாம் ஆகுமா? ஒரு ஃபோன் செய்வதற்கு எஸ்டிடி கடைக்கு போக வேண்டும், 9 மணிக்கு மேலே அது குறைந்த கட்டணமாக இருக்கும் என்று எங்களுடைய சிறு வயதில் நாங்கள் அதெல்லாம் பார்த்திருக்கிறோம். இன்ற குழந்தைகள் எஸ்டிடி பூட் என்றால் என்ன தெரியாது, லேண்ட்லைன் ஃபோன் என்றால் என்ன தெரியாது. மேடம் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள், நாங்கள் அவர்களுக்கு அந்த ஆல்கோஹால், அந்த சிகரெட் உடைய அதிகமான அந்த வைரஸ் நாங்கள் எங்களுடைய குழந்தைகளுக்கு பரிமாற்றிக் கொண்டிருக்கின்றோம். சற்று நினைத்து பார்க்க வேண்டும்.
ஆக இன்னும் இந்த 10 ஆண்டுகளில் இந்த வீட்டுகளில் இந்த ரோபோட்டிக்ஸ் என்ற ஒரு வேலைக்காரனோ ஒரு வேலைக்காரியோ அதை நாங்கள் குறிக்கலாம். அது ஒரு மெஷின். நாங்கள் நினைத்தால் வேலைக்காரன் என்று சொல்லிக்கலாம், நினைத்தால் வேலைக்காரியம் என்றும் சொல்லிக்கலாம். அது எங்களுடைய ஃப்ரீடமாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ரோபோட்டிக்ஸ் எக்ஸிபிஷன் மிக அருமையாக இந்த பள்ளி இந்த வருடம் மாணவர்கள் வளர்ச்சிக்காக நடைபெற்றது என்று I really congratulate your effort, madam, for having taken this keen interest. Nowadays, robotics exhibition is being conducted in every school. This year, I visited 2 schools exclusively to witness as a judge for the robotics event. அந்த மாணவர்கள் பல பள்ளி மாணவர்களுக்கு அழைத்து அந்த robotics event சில அல்காரிதம் மூலமாக, சில எக்ஸ்பெரிமெண்ட்ஸ் மூலமாக, சில ப்ரோக்ராமிங் மூலமாக அந்த robotics லேபில் அழைத்து எனக்கு ஒரு ஜட்ஜாக அங்கே நியமித்தார்கள். நானே வியப்பு போகிறேன். ஓகே, இந்த காலத்தில் இப்படியும் எல்லாம் இந்த காம்படிஷன் நடைபெற்றது என்று. நாங்கள் ஜென்ரலாக காம்படிஷன்ஸ் என்றால் அது என்ன நினைப்போம்? ஸ்பீச் காம்படிஷன், போயம் காம்படிஷன், ரங்கோலி காம்படிஷன் நினைப்போம். ஆனால் நவீன காலத்தில் இன்றைய காலகட்டத்தில் இருக்கின்ற குழந்தைகளுக்கு இதெல்லாம் ஒரு வளர்ச்சியாக திகழ்கின்ற ஒரு சாதகமாக இருக்கிறது. ஆக பெற்றோர்கள் நீங்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும். பள்ளி இத்தகைய முயற்சிகள் எடுக்கின்றது என்றால் எதற்காக? இந்த பள்ளி மாணவர்கள் மேடம் சொல்றது போல வருங்காலத்தில் அவர்கள் ஒரு சிறந்த டாக்டராக ஆகலாம், மருத்துவராக ஆகலாம், அவர்கள் ஒரு சிறந்த வழக்கறிஞராக ஆகலாம், அவர்கள் ஒரு சிறந்த பேராசிரியராக ஆகலாம், அவர் ஒரு சிறந்த அறிவி சார்ந்த வல்லுநராக ஆகலாம், சிறந்த ஆன்மீக தலைவராக ஆகலாம், சிறந்த அரசியல் தலைவராக ஆகலாம். ஆனால் அந்த வளர்ப்பு இருக்கிறதே, அது குழந்தை பருவத்திலிருந்தே வளர வேண்டும் என்ற அந்த விதை அது இந்த பருவத்தில் தான் இருக்கிறது. ஆக இத்தகைய முயற்சிகளை நீங்கள் வருகின்ற ஆண்டுகளும் அது தொடர்ந்து செய்ய வேண்டும் என்ற அந்த ஒரு நம்பிக்கையுடன் நான் இருக்கின்றேன். நீங்கள் கண்டிப்பாக இதை செய்வீர்கள் என்ற எனக்கு அந்த நம்பிக்கை உண்டு. அடுத்து பின்தங்கிய மாணவர்களுக்கு இந்த ஸ்போக்கன் கிளாஸ், அடிஷனல் கிளாஸஸ் என்றும் அந்த பயிற்சி கொடுக்கிறார்கள் என்று உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஒரு ரூரல் ஏரியா, கள்ளக்குறிச்சி என்பது ஒரு சிட்டி கிடையாது, இட்ஸ் a rural area. So in this kind of environment also the school authorities are taking the initiatives for the poor students and for the low learners. So it is really the dedication shown by the marvelous teachers. Where are the teachers team? I invite all the teachers to come on the stage. Please come. Teachers, please join on the stage. This is your opportunity. So you all should be felicitated today, not the guests. The real efforts being done for these students' efforts, it's the teachers. Please join with a photograph with madam. Yeah. பெரிய கரவொலி கொடுங்க. ஒரு மணி நான் கேட்கணுமா? அதெல்லாம் அப்படியே வரணும், தானாக வர வேண்டும். பிக் ஹேண்ட், பிக் அப்ளாஸ், எனர்ஜெட்டிக் அப்ளாஸ். எஸ், ப்ளீஸ் ஜாயின். பிரின்சிபல் மேடம், யூ கேன் ஆல்சோ ஜாயின். எஸ், You can also join with us. தேங்க்யூ. ஊக்குவிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய மருந்து. இந்த மருந்து போய் நீங்கள் மருத்துவர்கள் எனக்கு 1/2 கிலோ மோட்டிவேஷன் கொடுங்க என்று வாங்கவே முடியாது. யாராவது போய் இந்த மாதிரி கேட்டிருக்கிறீங்களா? ஒரு டாக்டருக்களையோ இல்லை ஒரு சர்ஜன்கிட்ட போயிட்டு எனக்கு ஒரு 1 கிலோ மோட்டிவேஷன் கொடுங்கன்ட்டு டாக்டர் விழுந்து போவார்கள். மோட்டிவேஷன் என்ன? ஏதாவது தொல்லை இருந்தால் சொல்லுங்கள், அதுக்கு சிகிச்சை செய்கிறோம், ஆப்ரேஷன் செய்கிறோம், மருந்து கொடுக்குறோம், இன்ஜெக்ஷன் கொடுக்குறோம். மோட்டிவேஷன் எங்களால் கொடுக்க முடியாதுங்க, டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஹவு மோட்டிவேஷன் வில் கம்? மோட்டிவேஷன் வில் கம் ஒன்லி பை தி எஃபர்ட்ஸ் வாட் வி டேக், ஒன்லி பை தி சர்வீசஸ் வாட் வி டூ, ஒன்லி பை தி டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் எக்ஸிக்யூஷன்ஸ் வாட் வி இம்ப்ளிமெண்ட். ஆக இந்த பள்ளியில் மிக சிறப்பாக இத்தகைய முயற்சிகள் செய்கின்ற என்ற இந்த ஆசிரியர்கள் இதை நிரூபித்திருக்கிறார்கள். ஆக என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களை, என்னுடைய மனமார்ந்த இந்த பயிற்சி மீண்டும் தொடர வேண்டும், வருகின்ற காலத்திலும் தொடர வேண்டும் என்ற அந்த ஒரு பிரார்த்தனையும் நான் செய்வதற்கு இங்கே கடமைப்பட்டிருக்கின்றேன். ஆக அடுத்து பேரண்ட்ஸ் அவர்களுக்கு என்னுடைய முக்கியமான ஒரு செய்தி இருக்கிறது. மேடம் அவர்கள் மிக சிறப்பாக கூறினார்கள். தாய் அந்த குழந்தையினுடைய முதல்
கற்றுக்கொள்கின்ற அந்த பாடசாலையாக திகழ்கிறது. இதற்காக பல நாங்கள் எக்ஸாம்பிள்ஸ் எடுக்கலாம். ஒரு முக்கியமான எக்ஸாம்பிளை இங்கே பதிவு செய்ய நான் மகிழ்ச்சி அடைவேன். நீங்கள் எல்லாம் மார்க்க அறிஞர், பல மார்க்க அறிஞர்களை பார்த்திருக்கலாம். ஒரு மிகப்பெரிய மார்க்க அறிஞர் நாம் பார்த்த அந்த ஷேக் அப்துல் காதர் ஜீலானி என்ற அந்த மார்க்க அறிஞர், அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சோதனை ஏற்பட்டது. அவருடைய குழந்தை பருவத்தில் அவருடைய தாய் செய்த உபதேசம் என்னவென்றால், உன்னுடைய வாழ்க்கையில் எப்பொழுதும் நீ அந்த யூ ஷுட் நாட் டெல் லை, பொய் என்ற அந்த வார்த்தையை நீ பயன்படுத்தக்கூடாது. வார்த்தை என்னவோ ஒரு சிறிய வார்த்தை தான், சொல் என்னவோ சிறிய சொல் தான். ஆனால் அவர்களுக்கு அவருடைய அந்த நாட்டிலிருந்து அவர்கள் கல்வி கற்றதுக்காக அவர்கள் பல தூர மைல்கள் செல்ல வேண்டிய ஒரு நிலை ஏற்பட்டது. இன்றைய காலத்தில் போன்ற நவீன வாகனங்களும் சாதனைகளும் கிடையாது. அவர்கள் செல்ல வேண்டும் என்றால் பல தூரங்கள் நடந்து செல்வதும் இல்லை, குதிரை மூலம்தான் செல்ல வேண்டும். அப்பொழுது அவர் அங்கே சோதனையிட்ட போது அவர்கள் தாயினுடைய உபதேசத்தை கடைப்பிடித்தார். பிற்காலத்தில் இறைவன் அவர்களுக்கு ஒரு மார்க்க அறிஞராக அந்த ஒரு குவாலிட்டியை, அந்த ஒரு ஷெர்ஃபை இறைவன் அவர்கள் கொடுத்தார். இது எங்கே வந்தது? எந்த ஒரு பாடசாலை மூலம் அவர்கள் கற்றவில்லை, தாய் கொடுத்த அந்த உபதேசம். அப்பொழுது இங்கே நாங்கள் பார்க்க வேண்டிய மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், அந்த தாய் அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் அந்த தாய் அந்த குழந்தை மேல் எப்படி இருக்கிறது வைத்திருப்பார்கள் என்ற அந்த உணர்ச்சி நாங்கள் இங்கு பார்க்க வேண்டிய கட்டாய நிலையில் இருக்கின்றோம். இன்றைக்கு பல தாய்மார்கள் இங்கு இருக்கிறார்கள். அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட் உங்களுடைய குழந்தைகளுடன் இருக்கிறதா என்ற கேள்வி நீங்களே கேட்டு பாருங்கள். நான் கேட்டு நீங்கள் சொல்ல தேவையில்லை. உங்களுடைய சில்ட்ரன்ஸ், உங்களுடைய வார்ட்ஸ் இருக்கு, நீங்கள் கொடுக்கின்ற அந்த எமோஷனல் அட்டாச்மெண்ட், இஸ் இட் எ ட்ரூ அட்டாச்மெண்ட் ஆர் இஸ் இட் இஸ் நேம் சேக் அட்டாச்மெண்ட்? ஏதோ நான் தாய் ஆகிவிட்டேன், ஏதோ செய்ய வேண்டிய கடமை என்று அப்படி கொடுக்கிறீர்களா? அந்த உண்மையான நேசம், அந்த உண்மையான அந்த பாசம், அந்த உண்மையான அந்த பந்தம் உங்களிடம் இருக்கிறதா என்று இன்றைய நவீன காலகட்டத்தில் இது ஒரு கேள்வியாக திகழ்கிறது. இன்றைக்கு ரிலேஷன்ஷிப் கவுன்சிலிங் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு பிரச்சனையே மாறிவிட்டது. இன்று குடும்பத்தில் நடக்கின்ற மிகப்பெரிய அந்த பிரச்சனை என்னவென்றால், கணவருக்கும் மனைவிற்கும் நடைபெறுகின்ற இந்த சிறிய பிரச்சனைகளுக்கு பலிக்கடா ஆவது the scapegoat becomes the children. ஆக என்னுடைய அன்பு சகோதர பெரியமார்களே மற்றும் சகோதரிகளே, உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் தான் முதல் பாடசாலை. இதை எப்பொழுதும் கவனத்தில் வையுங்கள். இது நான் கொடுக்கின்ற ஒரு ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். அடுத்து ஒரு எக்ஸாம்பிள், நம்முடைய ஃபார்மர் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா, ஹீ இஸ் ஃப்ரம் தமிழ்நாடு. யார் அவர்? யாரோ சொன்னார். ப்ளீஸ் ஸ்டாண்ட் சார். சார் ஒரு மிகப்பெரிய அப்ளாஸ் கொடுங்க. ப்ளீஸ் ஸ்டாண்ட் சார். பாருங்கள், சார் கொடுத்துட்டாரு. டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம். அவருக்கும் அந்த குழந்தை நிலையில் அவருக்கு he was a very poor student, he was a very dull student, he was not a good learner, understand? அப்பொழுது அவர்களுடைய படித்த பல மாணவர்கள் அவரை கேலி செய்வார்கள். உனக்கு சரியாக படிப்பு வரவில்லை, உனக்கு சரியாக நீ அந்த டெஸ்டில் நீ சரியான அந்த உன்னுடைய ப்ரெசன்டேஷன் செய்ய முடியவில்லை என்று. அப்பொழுது அவர் மனம் வருத்தி அவர் வீட்டுக்கு சொல்லுவாராம் தாயிடம், நான் பள்ளிக்கு செல்ல மாட்டேன் என்று. அப்பொழுது தாய் கொடுத்த அந்த பலம், தாய் கொடுத்த அந்த ஒத்துழைப்பு, தாய் கொடுத்த அந்த உத்வேகம் தான் அவருக்கு பிற்காலத்தில் அவருக்கு இந்த நாட்டினுடைய, இன்றைக்கு அவர் உயிரோடு இல்லை இருந்தாலும் நாங்கள் அவருடைய பேர் எடுத்தால் நமக்கு ஒரு செகண்ட் அந்த கண்ணீர் வருகிறது. so much of attachment he has with the children. எந்த ஒரு மேடையில் சென்றாலும் அவர் குழந்தைகளை வரவைத்து குழந்தைகளுடன் அந்த போட்டோ எடுத்து குழந்தைகளுடன் பேசுவது, குழந்தைகளுடன் அந்த ஆரவாரம் செய்வது, அது அவர்களுடைய ஒரு சர்வசாதாரண நிகழ்வாக இருந்தது. ஆக அந்த நேரத்தில் அந்த 5 வயதிலோ அந்த 6 வயதிலோ அவர் மனம் உடைந்து வீட்டுக்கு சென்ற பொழுது தாய் அந்த ஊக்கம் கொடுக்காவிட்டால் என்றால், ஏபிஜே அப்துல் கலாம் அவருடைய பெரிய அண்ணன் இன்றும் சில வருடங்களுக்கு அவர் இறந்தார். அவரை போன்று ஒரு அன்பாப்புலர் பர்சனாலிட்டியாக இருந்து இருப்பார். ஆனால் தாய் கொடுத்த அந்த மெடிசின், தாய் கொடுத்த அந்த பூஸ்டிங், தாய் கொடுத்த அந்த இன்ஸ்பிரேஷன் இருக்கிறது, அவருடைய வாழ்க்கையில் அவர்
எக்ஸிக்யூஷன், அந்த செயல்படுதல் கொண்டு வந்தார். அவருடைய ஆசிரியரும் அவருக்கு அந்த ஒத்துழைப்பு கொடுத்தார்கள். எப்படி கொடுத்தார்கள்? பள்ளி முடித்த பிறகு ஆத்து ஓரங்கரையில் அவருக்கு 5 மணிக்கு வரும்படி கூறுவார். இவர் 3:30 மணி 4:30 மணி பள்ளி முடித்துவிட்டு 5 மணி ஆத்துக்கரைக்கு செல்வார். அந்த பள்ளி ஆசிரியர் அங்கே வருவார். இவருக்கு தனியாக பாடசாலை நடத்துவார். மாலை நேரத்தில் 5 மணி முதல் 6:30 வரை அந்த பாடத்தை நிகழ்த்துவார். அதன் மூலமாக அவருக்கு அந்த உற்சாகம் ஏற்பட்டது. என் தாய் கொடுத்த உத்வேகமும் என் ஆசிரியர் கொடுத்த அந்த எனர்ஜியும் எனக்கு இந்த படிப்பின் மேல் ஒரு ஆசை இருக்கிறது என்று அவர்கள் எப்பொழுதும் அவருடைய ஸ்பீச்சஸில் அவர் கோட் செய்வார். ஆக என்னுடைய அருமை தாய்மார்களே, சகோதரிகளே, உங்கள் குழந்தைகளுடைய முதல் பாடசாலை உங்கள் வீட்டில் இருந்தால் அது தொடங்க வேண்டும். தயவு செய்து உங்களுடைய குழந்தைகளை இந்த பள்ளி படிப்பை முடித்தவுடன் நிறுத்திவிடாதீர்கள். I am sorry to record, statistics of 2025 clearly says Muslim community female higher education is 0%. மேல் ஹையர் எஜுகேஷன் இஸ் 13%. 100 நபர்களில் ஆண்கள் எத்தனை பேர் படிக்கிறார்கள்? குறிப்பாக முஸ்லீம் சமுதாயத்தில் ஆண்கள் 13 பேர் தான் படிக்கிறார்கள். பெண் குழந்தைகள் 100ல் 0. இன்னும் தெரிகிறது இதுவென்றால் நீங்கள் சொல்வீர்கள், எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு காலேஜுக்கு செல்ல வேண்டும் என்றால் விமன் ப்ரொஃபஸர்ஸ் வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். எங்கள் குழந்தைகளுக்கு ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு செல்ல வேண்டும் என்றால் ஒரு விமன் டாக்டர் வேண்டும் என்று நீங்கள் நினைப்பீர்கள். ஒரு ஏதாவது பிரச்சனை வேண்டால் எங்களுக்கு விமன் அட்வொகேட்ஸ் வேண்டும் என்று நினைப்பீர்கள். அந்த விமன் யார் கொண்டு வர வேண்டும்? நீங்கள் விமன் நினைத்தார்கள் அந்த விமன்ஸை நீங்கள் கொண்டு வர முடியும். ஆக ப்ளீஸ் மேக் யுவர் வார்ட்ஸ், ப்ளீஸ் மேக் யுவர் சில்ட்ரன் டு டெவலப் தி ஹையர் எஜுகேஷன் ஆல்சோ. தே ஷுட் விசிட் as today we are here the dignitaries. After some years, after some 15 years, after some 20 years, your children should come as one of the guests to this school. Your children should be garlanded here. Your children should be honored here. You have such kind of dream. எனக்கு ஒரு ஆசை இருந்தது. என்னுடைய வீட்டில் சிறு குழந்தையில் நான் இருக்கும்பொழுது என்னுடைய வீட்டில் தொலைக்காட்சி பெட்டி கிடையாது. we don't had a television in my home some 30 years before, 31 years before. எனக்கு ஒரு ஆசை, நான் தொலைக்காட்சியில் வர வேண்டும் என்று எனக்கு ஒரு ஆசை. அது எப்படி வர வேண்டும் அதெல்லாம் எனக்கு தெரியாது. நானும் தொலைக்காட்சி பெட்டியில் வர வேண்டும், ஏதாவது ஒரு வகையில் வர வேண்டும். அப்போ என்னென்ன வரலாம்? வாட் ஆர் த பாசிபிலிட்டிஸ்? ஹீரோவாக வர வேண்டும், வரலாம். இல்லை ஒரு வில்லனாக வரலாமா இல்லையா? எஸ் ஆர் நோ? ஒரு சினிமா மூலம் ஒரு ஹீரோவாக வரலாம், இல்லை ஒரு வில்லனாக வரலாம். ஆனால் God made me to come in that news channel at the age of 25 as a news reader in English. I came as a news reader in the age of my 25 years, that in a government channel, Doordarshan channel. 20 years before நமக்கு சில சேனல்ஸ் தான் இருந்தது. தூர்தர்ஷன், சன் டிவி, வேறு ஜெயா டிவி, இப்படி. அதில் நான் தேர்ந்தெடுக்கப்பட்ட சேனல் தூர்தர்ஷன் சேனலில், அதுவும் செய்தி வாசகர். அது ஒரு நல்ல ஒரு ப்ரொஃபஷன். ஆக எனக்கு அந்த ஒரு வாய்ப்பு ஒரு 7 ஆண்டுகள் கிடைத்தது. ஸோ ஐ ஃபீல் மை செல்ஃப் ப்ரவுட். ட்ரீம் இருந்தால் அந்த ட்ரீமை இறைவன் அந்த ட்ரீமுக்கு எக்ஸிக்யூஷன் செய்வான். ட்ரீமே இல்லாவிட்டால் இறைவன் அந்த ட்ரீம் எங்களுக்கு கொடுக்க மாட்டான். வேறு யார் அந்த கனவுகள் கண்டுகிறார்களோ அவர்களுக்கு அந்த கனவுகளோட நினைவு ஆக்கி விடுவான். இதே போன்றுதான் சென்ற வருடம் எனக்கு ராஜ் டிவியில் எனக்கு ஒரு இன்டர்வியூ எடுக்கப்பட்டது. ப்ராபப்ளி ஏப்ரல் மந்த். சென்ற வருடம் அந்த +2 ரிசல்ட் நாளைக்கு வருகிறது என்றால் இன்றைக்கு அவர்கள் ஒரு ஸ்பெஷல் ஒரு ப்ரோக்ராம் டெலிகாஸ்ட் செய்கிறார்கள். என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம் என்ற ஒரு தலைப்பில். அது ஒரு லைவ் ப்ரோக்ராம். அது இட் இஸ் நாட் ஏ ரெக்கார்டட் ப்ரோக்ராம். ஒரு 2 நாளுக்கு முன்னாடி ரெக்கார்டு செய்து அதுக்கு பிறகு தொலைக்காட்சியில் செய்வது போன்ற அல்ல. அது ஒரு லைவ் ப்ரோக்ராம். மாலை 4 மணி முதல் 5 மணி வரை 1 மணி நேரம் நிகழ்ச்சி. அப்பொழுது பல பெற்றோர்கள், பல மாணவர்கள் அவர்களுக்கு அந்த தேவையான அந்த டவுட், அந்த என்ன படிக்கலாம், +2 ரிசல்ட் வரப்போகுது நாளைக்கு, என்னென்ன கோர்சஸ் படிக்கலாம், என்னென்ன கவுன்சிலிங் மெத்தட்ஸ் இருக்குது, அதெல்லாம் அவங்களுக்கு டவுட்ஸ் இருக்கும். ஆக அந்த 4 மணிக்கு எனக்கு இருக்கின்ற நேர்காணல், நான் 2:30 மணிக்கு அந்த தொலைக்காட்சி அவர்கள் சொல்லிவிட்டார்கள் 2:30 மணிக்கு நீங்கள் ஸ்டூடியோவில் இருக்க வேண்டும் என்று. சரியாக நான் 2:25க்கு நான் ராஜ் ஸ்டூடியோவில் இருக்கின்றேன். அப்பொழுது அந்த மேனேஜிங் டைரக்டர், ராஜ் டெலிவிஷனுடைய மேனேஜிங் டைரக்டர் ராஜேஷ் அவர்கள் அந்த எங்களுடைய அந்த இன்ட்ரோடக்ஷன் நடைபெற்றிருக்கிறது. அவர் ஒரு வியப்பான செய்தி கூறினார். அது எனக்கே தெரியவில்லை என்னுடைய வாழ்க்கையில் அப்படி நடந்தது என்று. அவர் சொன்னார், எங்களுக்கு பல கடவுள் உள்ளது வசீம் சார். கல்விக்கு ஒரு கடவுள், மழைக்கு ஒரு கடவுள், சொத்துக்கு செல்வத்துக்கு ஒரு கடவுள். அப்பொழுது கல்வி கடவுள் கல்வி கொடுப்பதற்கு
கொடுத்து யாருக்கு கல்வி வேணும் கல்வி வேணும் கொடுத்து வந்தார். பல பேர் தூங்கிக் கொண்டு இருந்தார்கள். நீங்கள் மட்டும்தான் போல் வியத்து கொண்டிருக்கிற இருந்தீர்கள். ஆண்டவன் உங்களுக்கே பல கல்வி எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன் கொடுத்து விட்டார் என்று அவர் ஒரு வியப்பான ஒரு செய்தியை கொடுத்தார். நானே அந்த என்னோட வாழ்க்கையில் அது நான் நினைத்து பார்க்கவில்லை. ஆக when there is a will, God creates a way. Where there is a will, God creates the possibility. ஆக உங்களுடைய குழந்தைகளுக்கு நீங்கள் have a big dream. Don't have the dream, my children, my daughter, my son should become a layman, my son should become a middle class worker, should become a blue collar job employee. Don't have that kind of dream. Please have the dream. The dream should touch to the sky level. The dream should touch to the seventh sky. இந்த முதல் வானம் கிடையாது, அந்த கனவு இருக்கிறதே அது 7 வானங்களுக்கு தொடர வேண்டும். அந்த வானத்தை தான் நம்முடைய நாட்டினுடைய முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம் அவர்கள் நிகழ்ந்தார். Please, you have the dream for your children to have a broad vision. அந்த விஷனுக்காக தான் இந்த கல்வி நிறுவனம் நாங்கள் உங்களுடைய கரஸ்பாண்டன்ட் சார் பேசிக் கொண்டிருப்பது மதிய நேரத்தில் அவர்கள் கூறினார்கள், நாங்கள் வருகின்ற ஆண்டில் நாங்கள் புதிய வளர்ச்சி திட்டங்களையும் நாங்கள் புதிய எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் தி இன்ஸ்டிடியூஷனும் நாங்கள் செய்ய விரும்புகின்றோம், உங்களுடைய ஆலோசனை கொடுங்கள் என்று அவர்கள் எங்களிடம் பரஸ்பரம் செய்து கொண்டார். ஆக உங்களுடைய குழந்தைகளுக்கு இந்த கல்வி நிறுவனம் மூலம் சிறந்த ஒரு நல்ல பிரகாசமான ஒரு ஒளியை அமைகிறது என்ற அந்த ஒரு செய்தியை இந்த நேரத்தில் நான் உங்களிடம் பகிர்ந்து கொள்வதை ஆசைப்படுகின்றேன். அடுத்து I want to give a message to the teachers. So teachers, the first institutions has started from the family, from the home. Now it is your responsibility. Please enhance your teaching pedagogy. உங்களுடைய கிளாஸ் ரூம் செய்வினை முறைகளை நீங்கள் அவ்வப்போது அந்த என்ஹான்ஸ்மெண்ட்டையும் செய்து கொள்ளுங்கள், அந்த டெவலப்மெண்ட்டையும் செய்து கொள்ளுங்கள். அப்பொழுது அந்த both hands, when both hands mingle, a beautiful voice occurs in the name of a clap. Yes or no? Yes or no? ஸோ இந்த பக்கத்தில் வீட்டினுடைய வளர்ச்சி இருக்கிறது, அந்த பக்கத்தில் இருந்து கல்வியினுடைய பள்ளிக்கூடத்தின் வளர்ச்சி இருக்கின்றது. ஆக இது ரெண்டும் சமமாக இருந்தால் அந்த ஒளி இருக்கிறதே அது ஒரு சிறப்பான ஒளியாக அமையும். மாணவர்களும் அந்த குழந்தைகளும் அவர்களுக்கு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸ், எந்த ஒரு தொல்லையும் இல்லாமல் அவர்களுடைய அந்த படிப்பு வளர்ச்சிக்கு அது ஒரு பாசிட்டிவாக அமையும். சில முக்கியமான கசப்பான செய்திகளையும் நான் இங்கே பகிர்ந்து கொள்ள கடமைப்பட்டிருக்கின்றேன். ஒரு 20 ஆண்டுகளுக்கு முன்போ ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்போ நாம் பார்க்கலாம், இந்த கோபம் யாரிடம் தெரிப்படும்? கோபம் என்பது பெரியோர்களிடம் நாம் காண்பிக்கலாம். பெரியோர்கள் இல்லது ஏதோ ஒரு எம்ப்ளாயர், வேலைக்காரர்கள் சரியான ஒரு வேலை செய்யாவிட்டால் கோபம் படலாம். கோபம் இயற்கையானது. ஆனால் இன்றைக்கு உளவியல் ரீதியான இந்த அறிக்கை நமக்கு காண்பிக்கிறது 3 வயதான குழந்தைக்கு இன்றைக்கு கோபம் இருக்கிறது என்று. ஆக இது எங்கிருந்து வந்தது? 3 வயதான குழந்தை இன்னும் பள்ளிக்கூடத்துக்கும் செல்லவில்லை, ஆனால் 3 வயதான குழந்தைக்கு இன்றைக்கு கோபம் இருக்கிறது என்றால் அந்த கோபம் உருவாக்கப்பட்ட அந்த நிலை இருக்கிறதே அது பெற்றோர்களை பார்த்துதான். சீயிங் இஸ் பிலீவிங் என்று ஆங்கிலத்தில் கூறுவார்கள். பார்ப்பது தான் அது நம்பக்கப்படும், அதை நம்பகப்படுத்துதால் அது செயல்படுத்தல் அது அவர்கள் எடுத்துக்கொண்டார்கள். அவர்களுக்கு தெரியாது அது ஒரு நல்ல விஷயமோ இல்லை கெட்ட விஷயம் என்று. ஆக தயவு செய்து நம்முடைய குழந்தைகளுக்கு அந்த சாதக பெட்டகங்களும் அந்த தேவையில்லாத அந்த கேஜெட்ஸையும் தவிர்ப்பது அது உங்களுடைய கடமையாக இருக்கிறது. ப்ளீஸ் ட்ரை டு அவாய்ட் தீஸ் திங்ஸ் ஸோ தட் தி எமோஷனல் பேலன்ஸ் அண்ட் தி எமோஷனல் தி பவர் அண்ட் தி எமோஷனல் இன்டெலிஜென்ஸ் கேன் பி given in a very proper way from the school, from the home aspect as well as from the school aspect, so that the students can enjoy the real essence of the childhood life. இந்த குழந்தை பருவம் இருக்கிறதே இது ஒரு unimaginable, it's a memory. இன்றைக்கு இந்த குழந்தைகள் எல்லாம் ஒரு ஃபோட்டோகிராஃபி எடுத்தார்கள். அவர்கள் 12th ஸ்டாண்டர்ட் முடித்த பிறகும் அந்த ஃபோட்டோவை பார்த்து ஒரு இன்ஸ்பிரேஷன் பார்ப்பார்கள். நம்முடைய 2026 ஆனுவல் டே செலிப்ரேஷன் நாங்கள் செய்த அந்த ஒரு காரியத்திற்காக எங்களுக்கு தட் மெமரி மேக்ஸ் தெம் எ ஸ்ட்ராங்கர், தட் மெமரி மேக்ஸ் தெம் எ பாசிட்டிவ் வைப், தட் மெமரி மேக்ஸ் தெம் எ லாங் லாஸ்டிங் அண்ட் எ வெரி ஃபைன் டியூன் கோர் இன் தர் டெவலப்மெண்ட் சிஸ்டம். ஆக என்னுடைய அன்புமிக்க தாய்மார்களும் என் அன்புமிக்க சகோதரிகளும் தயவு செய்து இத்தகைய நிகழ்ச்சிகள் மூலமாக நீங்கள் பெற்றுக்கொள்கின்ற மிகப்பெரிய செய்தி என்னவென்றால், தயவு செய்து உங்கள் குழந்தைகளும் அந்த அன்பு செய்தியை பரிமாறுங்கள். அன்பு செய்தி இன்றைக்கு சிட்டி போன்ற சென்னை, பெங்களூர், ஹைதராபாத் போன்ற சிட்டிகளில் இந்த அஃபெக்ஷன், இந்த லவ், இந்த கேர் என்பது மிக குறைவாக ஆகிவிட்டது.
students find very pathetic that where they can get that love and affection and the care from the elders. ஒரு டே கேர், ஒரு கிரஷில் கிடைக்கின்ற அந்த ஆயா மூலமாகவோ அந்த ஆண்டி மூலமாகவோ அவர்கள் கிடைக்கின்ற அந்த பாசத்தின் மூலமாக அவர்கள் சந்தோஷம் படுகிறார்கள். ஆனால் உண்மையான அந்த பாசம் இருக்கிறது, அது வீட்டிலிருந்து வர வேண்டும். அது பெரிய சகோதரர்கள் மூலம், சகோதரிகள் மூலம், அண்ணன் மூலம், வீட்டில் இருக்கிற நம்முடைய ஃபாதர்ஸ் மூலம், பேரண்ட்ஸ் மூலம் அது வர வேண்டும். ஆக ப்ளீஸ் அவாய்ட் தி அன்இம்பார்ட்டன்ட் incidents that occur in our day-to-day activities. மேடம் அவர்கள் கூறினார்கள், இன்றைக்கு செய்திகளை பார்த்தால் we don't find soft news, we find only hard news. What is a hard news? It is something embarrassing. It is something, it gives a kind of tension. It gives something a kind of uneasiness. ஆக நம்முடைய பிற்காலத்தில் முந்தைய காலத்தில் நாம் பார்க்கும்போது சாஃப்ட் நியூஸ் தான் அதிகமாக நாங்கள் கேள்விப்படுவோம். ஆனால் இன்றைக்கு நாம் பார்க்கிற நிகழ்வுகள் இருக்கிறது, அது ஒரு ஹார்ட் நியூஸாக மாறி இருக்கிறது. இதற்கு காரணம் இந்த குடும்பம் தான். ஆக குடும்பம் சரியாக இருந்தால் கண்டிப்பாக மாணவர்களுக்கு படிப்பதற்கு அவங்களுடைய பள்ளிக்கூடமும் அது ஒரு நல்ல வழியாக அமையும். இந்த செய்தியுடன் எனக்கு இங்கு அழைத்து எனக்கு இங்கே கௌரவித்து மேலும் எங்களை இங்கு உங்கள் முன்பு எங்களுடைய கருத்துக்களை பரிமாற்ற செய்த உங்கள் பள்ளி தாளர் அவர்களுக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொண்டு, ஹீரா ஸ்கூல் ஷுட் பிகம் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஸ்கூல்ஸ் இன் கள்ளக்குறிச்சி டிஸ்ட்ரிக்ட். ஐ conclude with these prayers. All praise to Almighty. எல்லா புகழும் இறைவன் ஒருவனுக்கு. Thank you. கை தட்ட மாட்டீங்களா? நானே கேட்கணுமா? எனக்கு கை தட்டுங்க, நானே கேட்கணுமா? இது போதாது, இன்னும் கொஞ்சம் அதிகமாக. Okay. So east or west, you all are best. I hope you will make your children one of the best citizens and one of the best son and daughter of your family. Thank you. Sir, we assured that we would follow your direction. Now we move on to one of the most important segments of today's function, the prize distribution for rank holders. நமது பள்ளியில் முதல் மதிப்பெண் பெற்ற மாணவர்களை நமது பள்ளியின் சிறப்பு விருந்தினர் அவர்கள் தங்களது போர்க்கரங்களால் பரிசு கொடுத்து பாராட்டுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம்.